ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன். அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்கணும்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு, உன்ன மாதிரி கொட்டை போட்டு தின்னு வளர்ந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில், நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும், வேறு ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட, அது ஒரு காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி. உண்மையா இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒன்றும் உங்களுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. வேற எந்த தாலிகைகள் ஐயா? சார், யாரு வந்தாலும் அரசியலுக்கு வந்தா கோமாளியா தான் ஆக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜயகாந்த், சீமான், ரஜினி வந்தாரு போயிட்டாரு, கமல் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. யாரு தான் அரசியலுக்கு வரணும்? அதை நீங்க தான் சொல்லணும். மக்கள் இப்ப சொல்லுவாங்க, 6 மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமா நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாம கோமாளியா இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமா முதலையா அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது இந்த பாடல்கள்ல தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவர் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவங்க வரணும். அப்படி சொல்லிட்டு இருக்கையில் அந்த ஏழையவர்களை குழிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று நான் தான் காப்பாத்துறேன் ஜபார் ஓடிட்டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. I support unconditional support to Vijay. You keep going on, you keep on working, the rest of the things people will decide.